தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேலாழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோ பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோ பாவாய். சாய் டிவி நேயர்களுக்கு மார்கழி மாத 4ஆம் நாள் வணக்கங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதையின் கீதைய இந்த மார்கழி மாதம் வாசிக்க கத்துண்டு வியாக்கியானத்தையும் அனுபவிச்சுருக்கோம். முதல் பாசுரத்துல ஆண்டாள் தன்னோட தோழிகளை போய் எழுப்பி நோன்பு நோக்கலாம், வாங்கோ நீராட போலாம், இப்படி நோன்பு நோத்தா நாராயணனே நமக்கு பறை தருவான், அனுக்கிரகம் பண்ணுவான்னு சொல்லி அழைக்கிறான். 2வது பாசுரத்துல நோன்பு நோக்க போறோம்னு சொல்லியாச்சு. இப்ப நோன்போட விதிமுறைகள் சொல்ல போறேன், அதை கேட்டுக்கோங்கன்னு 2வது பாசுரம். 3வது பாசுரம்ல பொதுவாக பலஸ்ருதி, இந்த நோம்ப நோத்தா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை வாசிச்சா பலன் என்னங்கிறது கடைசியில வரும். ஆண்டாள் தான் வித்தியாசமான ஒரு பெண்மணியாச்சே, முதல்லயே பலஸ்ருதிய சொல்றா. அதுவும் உனக்கும் எனக்கும் மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே நற்பலன் கிடைக்கும். 5 பலன்களை சொல்றா. தீங்கின்றி மழை பெய்யும், எந்த விதமான சேதமும் இருக்காது. மும்மாறி பெய்யும், 3 முறை மழை பெய்யும். பயிர் விளைச்சல் நன்னா இருக்கும். பசுக்கள் வள்ளல் தன்மையோட பாலை கொடுக்கும். நீங்காத செல்வம், பக்தர்களுக்கெல்லாம் பகவத் ஸ்மரணை, அதுவும் சந்தோஷமும் கிடைக்கும்னு 5 பலன்களை சொல்றான். இன்னைக்கு இந்த 4வது பாசுரத்துல 3வது பாசுரத்துல முதலாவதாக என்ன சொன்னா, மழை. மழை எவ்வளவு முக்கியம்னு சொன்னா, அந்த மழையோட ஒரு அருமையான வர்ணனை இந்த 4வது பாசுரத்துல. திருப்பாவையில ஒவ்வொரு பாசுரமுமே அழகுதான். அழகிலும் அழகு இந்த 4வது பாசுரம். 4வது பாசுரத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை கத்துண்ட பாசுரங்களை அபியாசம் பண்ணலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண்
கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். நான்காவது பாசுரம் ஆழிமழை கண்ணா. அதை வாசிக்க கத்துக்கலாமா? நான் முதல் முறை சொல்லும் போது சிரவணம் பண்ணிக்கோங்கோ, கேட்டுண்டு இரண்டாவது முறை கூட சொல்ல முயற்சி பண்ணலாம். ஆழிமழை கண்ணா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி. ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில். பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும்.
வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஆயர்பாடியில இருக்கும் அத்தனை கோபிகைகளுக்கும் கண்ணன் தான் எல்லாமே. இந்த பாசுரத்துல ஆண்டாள் மழையை பெய்யும் வருண பகவான் கிட்ட மழைய எப்படி பெய்யணும் அப்படின்னு ஆணையிடுற மாதிரி அமைச்சிருக்கான். வருண பகவான் அவர் எதுக்கு ஆண்டாள் கிட்ட அந்த ஆணையை ஏற்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரலாம். பகவத் கைங்கரியம்ங்கிறது அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு விஷயம். முதல் பாசுரத்திலேருந்து பார்த்துட்டே வரும். ஆண்டாள் எப்படி தோழிகளை எழுப்புறா, நோம்ப எப்படி நோக்க போறா, இதனால என்ன பலன்கள் கிடைக்கும், இதுல இருந்து ஆண்டாள் எவ்வளவு ஆத்மார்த்தமாக இந்த பாவை நோம்ப நோக்க போறான்னு எல்லாருக்கும் தெரியறது, தேவர்களுக்கும் தெரியறது. அதுல நாமும் சேர்ந்து ஏதாவது பண்ணினா கொஞ்சம் நமக்கும் பலன் கிடைக்குமேன்னு நினைப்பாளாம். பகவத் கைங்கரியம் அப்படி ஒரு விசேஷம் வாய்ந்தது. பகவானுக்காக நான் நோன்பு நோக்க போறேன், இந்த நோன்புக்காக மழை பெய்யணும், நீ எப்படி பெய்யணும்ங்கறத நான் சொல்ல போறேன் கேட்டுக்கோன்னு ஆண்டாள் வருண பகவானுக்கு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்லும் போது இத ஆச்சாரியர்கள் இரண்டு விதமாக பிரிப்பா. ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா. கோபிகைகளுக்கு எல்லாமே கண்ணன்கிறதுனால அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படியாவது கண்ணன்கிற வார்த்தையை கொண்டு வந்துடணும். ஆழிமழைக்கு அண்ணா வருண பகவானே, ஒன்று நீ கைக்கரவேல், மழைய நீ பொழியணும். நீ எப்படி பொழியணும்னா கஞ்சத்தனமாக மறைச்சு வச்சு பொழியக்கூடாது. குழந்தைகளோட விளையாடும் போது ஒளிச்சு விளையாடுவோமே, காட்டுற மாதிரி காமிச்சுட்டு அப்புறம் எடுத்துருவோமே, அந்த மாதிரி நீ பொழியக்கூடாது. கைய நீ நீட்டி பெய்யும் போது அந்த கையிலேந்து மழை வந்துட்டே இருக்கணும். கைய திருப்பிட்டா திருப்பி எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம். கண்ணனை பாரு, என் பெருமாளை பாரு, அவர் எப்பவும் கையை இப்படித்தானே வச்சுட்டு இருக்க, கைய அவர் திருப்புறது இல்லையே. அதனால அந்த மாதிரி கையில மறைக்காம எந்த விதமான கஞ்சத்தனமும் படாம ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல்,
கையில எதையும் மறைக்காம நீ பொழியணும். எப்படி பொழியணும்? ஆழியுள் புக்கு. ஆழினா கடல். அந்த கடல்ல புகுந்து முகந்து கொடார்த்தேரி. எப்படி நீ முகந்து அந்த நீரை எடுக்கணும்னா கடலோட அந்த அடியில இருக்கும் தடம் படணுமா, அது வரைக்கும் போய் அங்கேருந்து நீ நீரை முகந்து எடு. இதுல ஒரு குறிப்பு என்னன்னா, ஆண்டாள் சொல்றா, எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நதியிலேந்தோ குளம்லேந்தோ குட்டையிலேந்தோ அருவியிலேந்தோ அதுல இருந்தெல்லாம் எடுக்காத, கடலுக்கு போ, அங்கதானே ஜலம் கொட்டி கிடக்கு, எடுக்க எடுக்க குறையாதது கடல் அன்னை. அதனால கடல்ல போய் எடுக்கும் போது முழுகி அடிவரைக்கும் போய் அங்கேருந்து எவ்வளவு முடியுமோ அங்கேருந்து எடுத்துக்கோ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. கடல்லேந்து மேகம் தண்ணியை எடுத்துட்டு போறது, எடுத்துட்டு உடனே மழை பெய்யறது. அந்த மேகம் கருக்கணும். அந்த மேகம் கருக்கணும்னா எப்படி கருக்கணும்? எது மாதிரி கருக்கணும்? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான இந்த உலகத்துக்கே முதல்வனாக தலைவனாக விளங்கும் அந்த கண்ணன். அந்த கண்ணனோட திருமேனி எப்படி இருக்கு? கருப்பா இருக்கே. அது மாதிரி அந்த மேகம் கருக்கணும். உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில். அகன்ற தோள்களை கொண்ட பற்பனாவன், அவரோட கையில அவர் ஏந்தின்றிருக்கும் 2 அஸ்திரங்கள். என்னது? ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. ஆழி போல் மின்னி, இந்த இடத்துல ஆழிங்கிறது கையில இருக்கும் சுதர்சன சக்கரம், வலக்கையில இருக்கு. மின்னலை பார்க்கும் போது ஆண்டாளுக்கு பெருமாளோட கையில இருக்கும் சுதர்சன சக்கரம் நினைவுக்கு வருது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. வலம்புரிங்கிறது சங்கு. அந்த சங்கு பெருமாள் தன்னோட இடது கையில வச்சுட்டு இருக்க. இந்த இடத்துல ஆழி போல் மின்னின்னு மின்னலுக்கு சொல்றான், வலம்புரி போல் நின்று அதிர்ந்துன்னு சொல்றான். வலம்புரியே நின்று இருக்கு அப்படின்னா சங்கு எப்பவுமே பெருமாளோட கைய விட்டு போகாது. சக்கரம்ங்கிறது அது பண்ண வேண்டிய வேலைய பண்ணிட்டும் பெருமாள் கைக்கு திரும்பி வந்துடும். ஃபர்ஸ்ட் பூமராங்னு சொல்றாளே. அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. இதுக்கப்புறமாக முதல்ல மின்னல் சொல்றான், மின்னலுக்கு அப்புறமாக இடிய சொல்றான். இடியோட முழக்கம் எப்படி இருக்கணும், அந்த சப்தம் எப்படி இருக்கணும்னா, வலம்புரி சங்கு எப்படி ஒரே மாதிரி ஒரே ஸ்ருதியில கேக்குறதோ அந்த மாதிரி இடி முழக்கத்தோட இருக்கணும். வலம்புரி போல் நின்றதிர்ந்து. இது ரெண்டும் வந்தாச்சு. மின்னல் மின்னியாச்சு, இடி இடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? மழைதான். அந்த மழையும் எப்படி இருக்கணும்னா, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். பெருமாள் சார்ங்கம்ங்கிற வில்ல கையில வச்சுட்டு இருக்க. அந்த சார்ங்கத்தை ஒரு முறை மெதுவாக தொட்டாலே அதுல இருந்து அம்பு சரமாயா விழர்தான். ராமர் ராவணனோட போர் தொடுத்த போது எப்படி அவரோட வில்லேந்து அம்புகள் சரமாரியா வந்ததோ அதே மாதிரி மழைய பொழியணும். நீ தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், அதுல இருந்து சேதம் விளைவிக்கிற மாதிரி வராத சரமழையாக எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி வா. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உன்னோட மழைனால நாங்க நல்லபடி வாழணும். இப்படி 3வது பாசுரத்துல தீங்கின்றி நாடெல்லாம்னு சொன்னாலோ அதே மாதிரி இங்கேயும் உன்னோட மழைனால நாங்கன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியோட வாழணும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மழைனாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். பெய்ய வேண்டிய அளவுக்கு பெஞ்சதுன்னா குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே மழைய பார்த்தா ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை காமிக்கிற மாதிரி ஆண்டாள் இங்க மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு சொல்றா. சுருக்கமாக இங்க ஆண்டாள் என்ன விளக்குறான்னா, ரெயின் சைக்கிள். ஆண்டாள் இதை எழுதின போது சின்ன வயசுதான். ஆனா அந்த பினாமினன் எப்படி நடக்கிறதுங்கிறத
கரெக்டா அந்தந்த ஸ்டேஜ் பிரகாரம் இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சிருக்கா. முதல்ல மின்னல் வருது, அதுக்கப்புறமாக இடி இடிக்கிறது, அதுக்கப்புறமாகத்தான் மழை வருது. நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இது ஒரு கொஸ்டினாவே வரும். லைட்னிங் கம்ஸ் பிஃபோர் தண்டர், எக்ஸ்பிளைன், கிவ் ரீசன்ஸ் அப்படின்னு. அப்போ நம்ம எழுதணும் லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் than சவுண்ட், அதனால we see the lightning first before we hear thunder. அழகாக ஆண்டாள் இத ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ரெயின் சைக்கிள், மழை உருவாகும் வித்தை, அத பெருமாளோட ஒப்பிட்டு சொல்ல ஆண்டாளால தான் முடியும். அந்த மேகத்தை கரிய நிற கண்ணனோடையும், மின்னல சுதர்சன சக்கரத்துக்கும், இடியோட முழக்கத்தை சங்கோட ஒலிக்கும், பெய்யும் மழைய பெருமாளோட சார்ந்தத்திலேந்து வரும் அம்புகளுக்கும் ஒப்பிட்டு இவ்வளவு அழகாக ஆண்டாள் தான் சொல்ல முடியும். இந்த பாசுரத்தோட ஸ்வாபதேச அர்த்தம், இன்னர் மீனிங் பார்த்தோம்னா, சிஷ்யர்கள் ஆச்சாரியர்கள் கிட்ட எதையும் மறைக்காம எங்களுக்கு முழுமையாக சொல்லி ஞானம் அனுகிரகம் பண்ணுங்கோன்னு கேக்குற மாதிரி. வருண பகவான் தான் அதை மறைச்சு வைக்கும் நிலை. ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எப்பவும் தயாராதான் இருப்பா. ஆனா சிஷ்யர்கள் அதை ஏத்துக்கும் அளவு, அதை புரிஞ்சுக்கும் அளவு பக்குவ நிலையில இருக்காளான்னு பார்க்க வேண்டியது அவளோட கடமை. அதனால என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன், என்ன உங்ககிட்ட இருந்து ஞானம் வாங்குற அளவுக்கு சமன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சிஷ்யர்கள் சொல்ற மாதிரியும், இந்த நிலையில இருந்தா கண்டிப்பாக ஆச்சாரியர்கள் மழை மாதிரி ஞானத்தை அனுகிரகம் பண்ணுவாங்கிறது இந்த பாசுரத்தோட ஸ்வாபதேச அர்த்தம். கோதை தந்த கீதைய பகவத்கீதையோட ஒப்பிட்டு பார்த்துட்டு வரும். இந்த பாசுரத்துல முதல் வரியிலேயே ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா, எங்களுக்கு எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு சொல்றா. கண்ணனுக்குள்ளதான் எல்லா வஸ்துக்களும் அடக்கம் அப்படின்னு சொல்றா. பகவத்கீதையில இதையே நம்ம பார்த்தோம்னா, கிருஷ்ண பரமாத்மா 10வது அத்தியாயம் விபூதி யோகத்துல தான் எதுவாகெல்லாம் இருக்கோன்னு வர்ணிச்சு சொல்ற. முதல் பாசுரத்துல பார்த்தோம், மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி வருணனாகவும் நான் தான் இருக்கேன்னு சொல்ற. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமஹம் பித்ருநாமர்யமா சாஸ்மி யமசம்யமதாமஹம். சர்ப்பங்கள்ல நான் அனந்தனாக இருக்கேன், நீர் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள்ல நான் அந்த வருணனாக இருக்கேன், பித்ருக்கள்ல முதல் பித்ருவான அரியமான் அவராக இருக்கேன், கட்டுப்படுத்துபவர்கள்ல நான் யமனாக இருக்கேன், நீர் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள்ல அந்த வருணனே நான் தான் சொல்ற பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா. ஆண்டாள் இந்த 4வது பாசுரத்துல அதையே தானே சொல்லியிருக்கா. ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா, வருண பகவான் தான் அந்த மழையை பொழிஞ்சாலும் எங்களுக்கு எல்லாமே அந்த கண்ணன் தான். பாரதியார் சொன்ன மாதிரி காக்கை சிறகினிலே நந்தலாலா, எல்லா வஸ்துக்கள்லயும் கிருஷ்ணா நான் ஒன்னதான் பாக்குறேன்னு அவர் அழகா எழுதினார். ஆண்டாளுக்கு இது முழுக்க முழுக்க பொருந்தும். ஆண்டாளுக்கு கண்ணனை விட்டா வேற யாரையுமே தெரியாது, யாரையும் யோசிக்கவும் தோணாது. பார்க்கும் வஸ்துக்கள், பார்க்கும் மனிதர்கள் எல்லாத்திலையும் எப்படியாவது கண்ணனோட சம்பந்தப்படுத்தி பாப்பாளாம் ஆண்டாள். ஆண்டாள் அருளிய ஒவ்வொரு பாசுரமும் அழகுதான். அதுலயும் இந்த 4வது பாசுரம் அழகிலும் அழகுன்னு சொன்னேன். ஏன் இந்த 4வது பாசுரம் அழகிலும் அழகு? தமிழுக்கே உரிய ழ அப்படிங்கிற எழுத்து மழைய வர்ணிக்கிறதுனால ஆண்டாள் இதுல அழகாக ழகாரம் அத பிரயோகம் பண்ணிருக்கா. அதுலயும் தன்னோட தந்தை விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாரை விட ஒரு படி மேல. பெரியாழ்வார் பிரபந்தத்துல ழகாரத்தை ஒரு பாசுரத்துல 10 முறைதான் பிரயோகம் பண்ணினார். ஆண்டாள் ஒரு படி மேல போய் 11 முறை. அதனாலதான் இந்த பாசுரம் ழகாரத்தோட மழைய வர்ணிக்கும், அழகிலும் அழகாக இருக்கும் ஒரு பாசுரமாக அமைஞ்சிருக்கு. முதல் பாசுரத்துல நாராயணனேன்னு சொன்னதுனால ஸ்ரீ வைகுண்டம் திவ்ய தேசம்னு பார்த்தோம். 2வது பாசுரத்துல திருப்பார்க்கடல், 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்தன்னு சொன்னதுனால திருக்கோவிலூர், உலகளந்த பெருமாள் திருக்கோவில்.
4வது பாசுரத்துல அழகா பற்பநாபன்னு சொல்றாளே, கேரள மாநிலத்துல இருக்கும் பத்மநாப சுவாமி. இந்த திவ்ய தேசத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல குறிப்பிட்டிருக்கா. இன்னைக்கு நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியமாக என்ன சமர்ப்பணம் பண்ணலாம்? இன்னைக்கு பாதாம் பாயசம். இன்னைக்கு நீங்க போட்ட பாசுர கோலம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். மழையையும் பெருமாளையும் ஒப்பிட்டு அழகாக சங்கு, சக்கரம், சார்கம், மழைக்காக நீல வர்ணம் இதெல்லாம் சேர்ந்து போட்டேடா. நாளைக்கு 5வது பாசுரத்துல என்னெல்லாம் குறிப்பாக சொல்லலாம் கோலத்துல? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. கிருஷ்ணருக்கு மலர்கள் சமர்ப்பணம் பண்றதுனால பலவிதமான மலர்கள், கோலங்கள்ல மலர் இருக்கும் கோலம் நிறைய உண்டு. இங்க ஒரு உதாரணம் கொடுத்திருக்கோம். இது தவிர யசோதை கிருஷ்ணரை எப்படி உரல்ல கட்டினா, அதனால அவருக்கு என்ன பெயர் வந்தது, அந்த பெயரையும் ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கா. கிருஷ்ணரை உரல்ல கட்டி போடுற மாதிரி ஒரு கோலமும் போடலாம். திருப்பாவை வாசிக்க கத்துக்கணும்னு ஆசை, வியாக்கியானம் புரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்படி உங்கள பல பேருக்கு வெகு நாட்களாக, ஏன் சில பேருக்கு பல வருடங்களாக இந்த ஆசை இருந்திருக்கலாம். இந்த மார்கழி மாதம் இந்த நிகழ்ச்சி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை நிறைவேறதுன்னு நம்புறோம். நாளைக்கு 5வது பாசுரம் மாயனை மண்ணு. இந்த பாசுரத்துல விடியற்காலை சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மார்கழி மாதம்னாலே வண்ண வண்ண கோலங்கள், அதுவும் இந்த மார்கழி மாதம் விதவிதமான பாசுர கோலங்கள். நம்ம நிகழ்ச்சி பார்த்து குறிப்புகள் கேட்டு நீங்க பாசுர கோலங்கள் போட்டிருந்தா அந்த கோலங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக. 9884466986 நம்பர் மறுபடியும் சொல்றேன். 9884466986. சிறந்த கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம நிகழ்ச்சியில மார்கழி மாத கடைசியில ஒளிபரப்பப்படும். நீங்க போடும் பாசுர கோலங்களும் இந்த நிகழ்ச்சியில வர ஒரு அருமையான வாய்ப்பு. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.